இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன ஜானு, எதுக்காக வர சொன்ன? தமிழ், நீ ஏதாவது பிரச்சனை பண்ணியா? இல்லையே. ஏன்? இல்ல, திடீர்னு ரெண்டு பேரையும் கூப்பிட்டு வச்சு சைலண்டாவே இருக்காங்க, அதான் கேட்டேன். அவங்க அமைதியா இருந்தா நான் ஏதாவது கலாட்டா பண்ணிட்டேன்னு அர்த்தமா? அது எப்படி எப்பவுமே நான் தான் பிரச்சனை பண்ணிருப்பேன்னு யோசிக்கிறீங்க? ஏன் ஜனமா டென்ஷனா இருந்தா அதுக்கும் நான் தான் காரணமா இருப்பேனா? ஏன் நீங்க காரணமா இருந்தது இல்லையா? நீங்க ஜனமாவை டென்ஷன் படுத்தினதே இல்லையோ? ரொம்ப நல்லவர் மாதிரி பேசிட்டு இருக்காதீங்க. ஏதோ 2-3 மாசம் ஆபீஸ்க்கு வந்துட்டு வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்க ரொம்ப நல்லவரு, நான் ரொம்ப பிரச்சனை பண்றேன், அப்படித்தானே? இல்ல ஜானு, என்ன விஷயம் கேட்டுட்டு இருந்தேன், அவ்வளவுதான். மே கம் இன் மேம்? ஜனமா இவங்க நான் தான் வர சொன்னேன். ஜனா ஃபுட்ஸோட சீக்ரெட்ஸ் வெளியே போறதுக்கு ஒரு கருப்பாடு காரணமா இருந்திருக்கு. இத்தனை நாள் இந்த ஆபீஸ்ல இருந்து அந்த குறிஞ்சிக்கு வேலை பார்த்துட்டு இருந்திருக்கான். இப்பதான் அந்த உண்மை தெரிய வந்துச்சு. அவங்க மேல எந்த தப்பும் இல்ல, அதே மாதிரி உன் மேலையும் எந்த தப்பும் இல்ல. அத தமிழ் நிரூபிச்சிட்டா. அதாம்மா, அதான் தமிழ் சிஸ்டர். எங்க என்ன தப்பு நடந்தாலும் தமிழ் சிஸ்டர் கிட்ட ஒப்படைச்சா போதும், ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. அன்னைக்கு கூட நீங்க கோவப்படும் போது எங்களுக்குலாம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. இருந்தாலும் சேது, அவங்க கோவப்பட்டதுல எந்த தப்பும் இல்ல. அவங்க இடத்துல யாரா இருந்தாலும் டிஸ்டர்ப் ஆகுதுன்னு செய்வாங்க. ஜனமா, இப்போ நீங்க என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? அவங்க மேல தப்பு இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுல்ல, இதுக்கப்புறம் அவங்க இந்த வேலையில இருக்கட்டும், தொடர்ச்சியா வேலை பார்க்கட்டும். ஜனமா, அந்த ராஜ நான் போலீஸ்ல புடிச்சு கொடுத்திருக்கேன், கம்ப்ளைண்டும் கொடுத்தாச்சு. இனி அவ எந்த கம்பெனிலயும் வேலை பார்க்க முடியாது ஜனமா. தேங்க்ஸ் சிபி. ஜானு,